ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:05க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:12 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 8:05 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 4:12 வரை வணிசை, பின்பு மாலை 5:08 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. மாலை 6:31 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் முத்துக்குறி கண்டருளல், ஊஞ்சல் சேவை, சப்தாவர்ணம், வெட்டிவேர் சப்பரத்தில் பவனி. திருமோக்கூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் தெப்ப உற்சவம். பரமக்குடி ஸ்ரீ அன்னை முத்தாலம்மன் ரத உற்சவம். ராமகிரிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண நரசிங்க பெருமாள் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபாடு மிக மிக சிறப்பான ஒன்று. அதே போல திருவண்ணாமலையில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு கிரிவலம் செய்வார்கள். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. ஸ்ரீ குரோதி ஆண்டினுடைய நிறைவு மாதம் பங்குனி. அதில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் பால், மோர், நீர், தயிர் சாதம், இப்படி வெண்மை நிற பொருட்களை தானம் செய்வது நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினம் ஸ்திர நாள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாக அன்னதானம், நீர்மோர் பந்தல் வைப்பது நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:24 முதல் 8:08 வரை மேஷ லக்னம். காலை 8:09 முதல் 10:10 வரை ரிஷப லக்னம். காலை 10:11 முதல் 12:22 வரை மிதுன லக்னம். 12:23 முதல் 2:30 வரை கடக லக்னம். 2:31 முதல் 4:32 வரை சிம்ம லக்னம். 4:33 முதல் 6:32 வரை கன்னி லக்னம். மாலை 6:33 முதல் இரவு 8:38 வரை துலாம் லக்னம். 8:39 முதல் 10:49 வரை விருச்சக லக்னம்.
10:50 முதல் 12:57 வரை தனுசு லக்னம், 12:58 முதல் 2:51 வரை மகர லக்னம், காலை 2:52 முதல் 4:34 வரை கும்ப லக்னம், 4:35 முதல் 6:19 வரை மீன லக்னம். ஸ்ரீ சனிக்கிழமை தினம் இந்த நாள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் அல்லது காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரையிலும் இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 12 ராசிக்காரர்களும் உச்சரிப்பது விசேஷம். ஆயுள் காரகனான கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவதற்கு உகந்த நாள். தானங்கள் தர்மங்கள் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சில உதவிகளை செய்வது நல்லது. அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். உணவு ஒரு நபருக்காவது காலை நேரத்திலோ அல்லது மதிய இரவு நேரத்திலோ ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுத்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகளும் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி நாள் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சந்திர பகவானுடைய முழுமையான ஆளுமைக்கு உட்பட்ட நாள் என்றே சொல்லலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கான கிரக அமைப்புகள் பலனை தெரிந்து கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் 4ஆம் வீடு, சுக பாவகத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் உங்களுக்கு 4 பேரும் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் வந்து சேரும்? என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? அசௌகரியங்கள் இருக்குமா? பாராட்டு கிடைக்குமா? உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுவார்களா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா என்றெல்லாம் இப்படி உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. பௌர்ணமி தினத்தில் நீர்மோர் பலருக்கும் தானமாக கொடுப்பது விசேஷம். மேஷராசி அன்பர்கள், மனம் சம்பந்தமான சங்கடங்கள் நீங்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது சந்திர பகவான் ருணரோக சத்ரு பாவகமான 6ஆம் வீடு, வெற்றிக்குண்டான வீடு, ஜெயத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக அங்கேயே உங்களுடைய 6ஆம் வீட்டில் 2 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது.
மனம் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதிலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் மிக கனிவாக தன்மையாக பேச வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. உடல் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து விடுவதை நீங்கள் உணரலாம். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சி செய்பவர்களுக்கு சில இழுபறிகள் இருக்கும். பொன் பொருள் பற்றி எண்ணங்கள் அதிகமாக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில சீரான போக்கு நன்மைகள் பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் உண்டாகும். மனதில் தோன்றக்கூடியதை வெளிப்படையாக செய்வீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாளாகும். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் சீரான போக்கு அமைப்பு உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ பிள்ளைகளோடு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். கவலைகள் அகலும். சங்கடங்கள் தீரும். பிரச்சனைகளில் இருந்து ஓய்வெடுப்பீர்கள். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பழைய பிரச்சனைகள் தீரும். எதிரிகளால் இருந்தவர்கள் விலகி போகலாம். சில நன்மைகள் பிறக்கவும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்வினைகள் தீரும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். துன்பங்கள் நீங்கி இன்பம் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வேலையில், உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல உதவிகள் அனைத்தும் அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பங்குனி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதி என்பது இந்த மாதத்தில் வருவது மிக மிக விசேஷம். சித்ரா பௌர்ணமியை நாம் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் வரக்கூடிய மாதத்தில் எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல தமிழ் ஆண்டினுடைய நிறைவாக வரக்கூடியது இந்த பங்குனி பௌர்ணமி. இந்த நாள் விசேஷ பூஜைகள், வழிபாடு முறைகள், விரதங்களை அனுஷ்டித்து செய்யும் பொழுது சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் என்பது உண்மை. சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உகந்த நாள் இந்த பௌர்ணமி நாள். முழுமையான சந்திர பகவானுடைய காந்த சக்தியை கிரகித்துக் கொள்ள இரவு நேரத்தில் வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் அமர்ந்து இரவு உணவை சாப்பிடுவது விசேஷம். அப்பொழுது சந்திர காந்தத்தினுடைய அலைகள் உங்களிடம் பெற முடியும். நீங்கள் நல்ல ஒளி மயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள அவை ஆதாரமாக இருக்கும். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திரமான நாள். ஸ்திர நாள் என்பார்கள், அதாவது நிலையான நாள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உகந்த நாள். இந்த நாளில் உங்களுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்கள் ராசியிலேயே குரு பகவானும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவானோடு கேத்து பகவான்,
சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர். அவரை 5ஆம் இடமான கன்னி ராசியில் கேத்து பகவானோடு 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் லாபத்தில், உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து இன்றைய ராசி பலன்களாக நீங்கள் பார்க்கும்போது எதையும் கவனித்து நுணுக்கமாக செய்தல் அவசியம். எப்பொழுதும் சதா நிலையிலும் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். எதையும் ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாதபடி தவிப்பீர்கள். 5ஆம் வீடு என்பது காதல், குல தெய்வம், மனம், இதை பற்றி சொல்லக்கூடிய இடம், பூர்வ புண்ணியங்கள். ஆக அதிலேயே உங்களுடைய இளைய சகோதரியினுடைய பாவகத்தில் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் கேத்துவோடு இருக்கிறார். இளைய சகோதரிகளிடம் மிக மிக கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. எதையும் செய்வதற்கு முன்னர் நன்றாக யோசிப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகள் என்றால் தவிர்த்து விடுங்கள். எதை செய்தாலும் மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். அவசர கதியில் முதலீடுகள் மேற்கொள்ளாதீர்கள். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதையும் நிதானித்துதான் செய்ய வேண்டும். மத்தியமமான பலன் கிடைக்கும். பெரிய அளவில் லாபங்கள் எதிர்பார்க்காதீர்கள். பணத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்த வேலை வாங்க வேண்டும். சனிக்கிழமை தினத்தில் அவர்கள் வேலை முடிந்த பிறகு ஏதாவது ஒரு பணத்தை அவர்களுக்கு ஒப்படைப்பது நல்லது. அவர்களிடம் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். சனி பகவானுடைய காரகத்துவம் பெற்றவர்கள் வேலைக்காரர்கள். அதிலும் சனிக்கிழமை தினத்தில் அவர்களுக்கு உரிய முறையான கூலியை கொடுப்பது நல்லது. பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கட்டுப்படுத்த இயலாது. செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு அதிகமாக பேசாதீர்கள். பேச்சினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் காத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் இழந்த விஷயங்களுக்கு காரணம் அந்த பேச்சாகத்தான் இருக்கும். ஆக மிக மிக கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வாக இருங்கள். எதையும் நிதானித்து செய்வது நல்லது. மற்றவர்களோடு அதிகமாக பேசி கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய முழுமையான கிரகமாக ஒளி நிலவாக பிரகாசிக்கிறார். ஆக காஞ்சி காமாட்சி தேவியை வழிபட்டு வர எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மன நிம்மதி வர வாய்ப்புகள் உண்டு. குணநலன்கள் சீராக்கும். ஆதாயம் ஏற்படும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். குடும்ப விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிறருடைய கவனங்களை ஈர்க்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். தந்தையின் உறவுகளால் சில நன்மைகள் ஏற்படும். தெய்வீக பணிகளில், திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பங்குனி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதி நாளில் அம்பிகை வழிபாடு மிக மிக விசேஷமானது. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர்
திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வார்கள். அம்மையப்பனை தரிசிப்பது உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தால் வேலையினுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியையும் லாபத்தையும் கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு கேத்து பகவான் இருக்கிறார். அதே போல ராசிக்கு 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் 10ல் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான் உங்களுடைய அதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சாரம். விரயத்தில் குரு பகவான் இருக்கிறார். விரய குருவாகத்தான் இருக்கிறது. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து ராசிக்கான அமைப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு சிலவற்றை கடைபிடித்து வந்தால் நல்லது. ஒரு விஷயத்தின் மீதான எண்ணங்கள், ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட விஷயங்களில் நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அவ்வப்போது ஆராய்ந்து செய்வீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயங்களிலும் மிக அழகாக கோடிட்டு வேலைகளை பார்ப்பீர்கள். திட்டமிடுதல் என்பது மிக திருப்தியை தரும். எல்லா காரியத்திலும் திட்டமிட்டு செய்வதால் வேலையில் நட்டம் ஏற்படாது, பண செலவுகள் இருக்காது, சிக்கனமாக இருப்பீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் பேர் ஆதரவு கிடைக்கும். வீடு கட்ட முடியாதவர்கள் கூட வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். முழுமையாக ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். ஒரு சில காரியங்கள் உடனுக்குடன் செய்தாக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். நேரம் காலம் என்பது அவ்வளவாக இருக்காது, எளிதாக இருக்காது. கடினமான வேலைகளை செய்து கொண்டே சில வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வியாபாரத்தை பொருட்படுத்துவதில் உங்களுக்கு மிஞ்சி எவரும் இருக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருப்பது. அது மட்டுமல்ல, வியாபாரத்தை பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். மன தெளிவாக இருக்க வேண்டிய நாள். குழப்பங்களை தவிர்த்து மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டு செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். புரிதல்கள் உண்டாக்கும். தெரியாததை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமகா என்று வழிபட்டால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையிலும் முன்னின்று வழி நடத்துவீர்கள். எதிர்பாராத சில விஷயங்கள் கைகூடி வரும். ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு இருங்கள். அலட்சியம் கூடாது. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தினம்தோறும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று உச்சரித்து வருவது நல்லது. பொறுமையாக நிதானமாக இருங்கள். எதையும் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். தெளிவாகவும் காணப்பட வேண்டும். வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி திதியும் கூட. பங்குனி பௌர்ணமி மிக மிக விசேஷம். ஸ்திர நாளான சனிக்கிழமை தினத்தில் வருகிறது. சந்திர பகவானுடைய முழுமையான சந்திர காந்தத்தினுடைய அனுகிரகத்தை பெற வேத வழிபாடுகளை செய்யலாம். அதே போல நாராயணர் பூஜைகளை பெருமாள் கோவில்களில் நடக்கும் அல்லது வீட்டிலும் செய்து வழிபாடு செய்வது நல்லது. சத்யநாராயணர் விரத பூஜைகளையும் மகிமைகளையும் படித்து பாராயணம் செய்தால் செல்வ வளமும் செல்வாக்கும் அந்தஸ்து அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகம் சித்திக்கும். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து கிரகங்களினுடைய அமைப்பு படி பலன்கள் என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான முயற்சி பாவகம் மற்றும் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் அதிபதியான சந்திர பகவானோடு கேத்து பகவான் சேர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். அதே போல ராசிக்கு லாபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கடகராசி அன்பர்கள், இந்த நாளில் உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார். மனக்கவலைகள் சற்று விலக்கும். தீராத பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். இறை வழிபாடு, தியானம் மற்றும் எளிமையான கோவில் ஆலய வழிபாடு முறைகள் செய்வதால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சங்கடங்களை மாறுபட்ட வழிமுறைகளில் தீர்க்க முற்படுவீர்கள். விலகாத பிரச்சனைகள் தீரும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் வீடு குடும்பம், வருமானம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியும் கூட சுக்கிர பகவானோடு வக்ர நிலையில் சஞ்சாரம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்களின் மீது, உடைமைகள் மீது கவனம் தேவை. அலட்சியம் இருக்கக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிக்கிழமை தினத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்வது நல்லது. எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். கோபப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்ப விஷயங்களை மிக கனிவாக கவனமாக கொண்டு போக வேண்டும். தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். பத்திரப்பதிவு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீடு மனை சார்ந்த சொத்துக்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் சொல்லக்கூடிய விஷயங்கள் தந்தை வழியின் உறவுகள் முகாந்திரமாக நடக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் வெளியிடங்களில் பரவும். சமூக சிந்தனையோடு இருப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரங்கள் களை கட்டும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கு அதற்கேற்றபடியான பலன்கள் மிக அதிகம் உண்டு. நன்மைகள் மிக அதிகமாக பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கேட்கக்கூடிய இடத்தில் உதவி வந்து சேரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வீட்டில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் குதூகலமாக இருப்பீர்கள். என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தியானத்தின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சியான நாளாகும். ஏற்றத்தோடு இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய சக்தி பிறக்கும். மனக்கவலைகள் அகலும். நல்ல தேஜஸோடு காணப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். உறவுகள் முகாந்திரமாக சில நன்மைகள் வரலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் மிகும். புதிய பொருட்கள் பற்றி எண்ணங்கள் மிகுதியாகும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர். சனிக்கிழமை தினத்தில்
ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை செய்யுங்கள். தம்பதிகளாக இருந்து செய்யும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை, கருத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு சேரும். முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் விரையாதிபதியான சந்திர பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் சனிஸ்வர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. 1 சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருப்பது. 2 ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். அதே போல 10ஆம் வீட்டில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சிம்மராசி அன்பர்கள், சனிக்கிழமை தினம் மட்டுமல்ல, பௌர்ணமியும் கூட இந்த நாள் அம்பிகை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது. ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு அதீத நன்மையை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படும். நல்ல நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்றமிகு நிலையை பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாட பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேவார திருப்பதிக பாடல்களை பாடுவதாலும், இடரினும் தளரினும் என தொடங்கும் பாடல், நெய்யும் பாலும் தயிரும் என்று தொடங்கும் பாடல், அதே போல மெய்யை முற்ற பொடி போசிவோர் நம்பி என்று தொடங்கும் பாடல்களை பாராயணம் செய்வதால் வருமானம் சித்திக்கும். வேலையில் உங்களுக்கு விறுவிறுப்பான தன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் மாறுபடலாம். மத்தியமமான பலன்களை பெறுகிறீர்கள். விரையாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியோடு வாக்கு, தனம், படிப்பு சார்ந்த வீட்டில் விரையாதிபதி சேரும் பொழுது உங்களுக்கு செலவுகள் பார்த்து கவனித்து செய்ய வேண்டும். மனக்கவலைகள் தீர நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். பௌர்ணமி தினமாக இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். அபிஷேகம் செய்யுங்கள். மன அமைப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக வேலைகளில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மன மகிழ்வாக செயல்படுவீர்கள். நன்மைகள் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். விநாயக பெருமானை வழிபடுங்கள். காரிய தடைகள் அகலம். ஓம் கங் கணபதியே என்கிற மூல மந்திரத்தை பிரயோகம் செய்வதால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆதாயம் மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற சிவ மந்திரத்தை பாராயணம் செய்வதோடு உங்கள் வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. நல் வாய்ப்புகள் அமையும். தொடர்ந்த வேலைகள் கைகூடி வரும். குடும்பத்தில் விசேஷங்கள் கைகூடி வரும். உத்தியோக வேலைகளில் நல் வாய்ப்புகள் அமையும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள், பௌர்ணமி தினம். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கோச்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். ராசியிலேயே லாபாதிபதியான சந்திர பகவானோடு கேத்து பகவானும், 6ஆம் இடமான ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான்,
களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். லாபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல்வேறு வகையான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். சந்திர பகவானுடைய நட்சத்திரமானது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களையே சேரும். என்ன அமைப்பு உங்களுக்கு சீராக இருக்காது, ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரே சிந்தனை போக்கில் உங்களால் செல்ல இயலாது. வியாபாரம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்குவது நல்லது. தூக்கமின்மை சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. களத்திரஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம், அதிலும் உங்களுடைய ராசி அதிபதியே களத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதிலும் கவனமாக பயணிப்பது நல்லது. உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுங்கள். பொருட்களினுடைய நிலையை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்வது நல்லது. நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து செய்வதால் ஓரளவிற்காவது பலன்களை பெற முடியும். எதிலும் ஆசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டாகலாம். உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு புரிதல் இயலாது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் அமைப்பில் சில மாற்றங்கள் வரலாம். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில பணங்கள் செலவு ஆகலாம். சேமிக்க இயலாத ஒரு நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு அதிக பிரயாசை ஏற்படக்கூடும். தேவையான விஷயங்களுக்காக அதிக உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். முயற்சிகள் கைகூட வேண்டுமானால் நவகிரக வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. பௌர்ணமி தினம் என்பதால் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தூப தீப அலங்காரங்கள் செய்து வழிபட்டால், சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வதால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள், குறைகள், கவலைகள், துக்கங்கள் அகலும். மனதில் ஓட்டம் சீராக அமையும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் நிம்மதி உருவாகும். தன்னம்பிக்கையாக உங்களால் பயணிக்க முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதியையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். குழப்பங்கள் நீங்கும். தெளிவுகள் பிறக்கும். உற்சாகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிறை சூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குவது சகல நன்மையை தரும். சிவ பார்வதி வழிபாடு குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டு பண்ணும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான அணுகுமுறையை கொண்டு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள இறை வழிபாடு செய்வது. பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத் என்கிற இந்த சந்திர பகவானுக்கான மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். பௌர்ணமி தினம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது நல்லது. பண தேவைகள் அதிகரிக்கும். நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். செலவுகள் கொஞ்சம் விரயமாக இருக்கலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்க இறை வழிபாடோடு நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. தான தர்மங்கள் செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, அன்னதானம், வஸ்திர தானம், உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது பொருளாதாரத்திற்கு உதவி செய்தால் பல நிலைகளில் நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி. பங்குனி பௌர்ணமி என்பது மிக விசேஷமானது. ஸ்திரமான நாளில் வருகிறது. அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது விசேஷம். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் விரயத்தில், சந்திர பகவான், கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்பேற்பட்ட நிலைகள் இந்த நாள் இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, தாயினுடைய குணநலன்களை புரிந்து கொள்வது நல்லது. 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், கேத்து பகவானோடு இணைந்து. சந்திர பகவான் என்பவர் தாயினுடைய காரகத்துவம் பெறுபவர். நீர் மற்றும் உணவு, நெல், பச்சரிசி சார்ந்த காரகத்துவத்தை பெறக்கூடியவர் சந்திர பகவானே. என்ன ஓட்டங்கள் சில நேரம் உங்களுக்கு மாற்றமாக இருக்கும். சந்திர பகவான் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறையும் பொழுது அவரால் முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்க இயலாமல் இருக்கும். இந்த நாள் பௌர்ணமி தினம் என்பதால் விரதங்களை அனுஷ்டித்து இரவு நேரத்தில் சந்திர பகவானை நமஸ்காரம் செய்து இரவு பொழுதில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது வெட்ட வெளியிலேயோ அமர்ந்து உணவு சாப்பிடுவது நல்லது. உபவாசம் இருந்து இரவு நேர பொழுதில் நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் இந்த நாள் முழுவதும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் தீரும். பிறருக்கு நீர் மோர் கொடுங்கள். வெண்மையான நிறம் மோர். ஆக வெண்மை நிற பொருட்கள், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இப்படி வெண்மையாக இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்தால் சில தோஷங்கள் அகலும். இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரித்து பாருங்கள். காலை நேரத்திலேயே சொல்லலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று சொல்லுங்கள். 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அகலும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது, பால் குடிப்பது சந்திர தோஷத்தை போக்கும். வியாபாரம் அபிவிருத்திக்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படும். எந்த முடிவையும் சரிவர எடுக்க முடியாதபடி உங்களுடைய எண்ணப்போக்கு இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களின் மூலம் சில நேரங்கள் அசௌகரியங்கள் வரலாம். தொழில் செய்யக்கூடிய நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவதால் வியாபாரம் செய்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள், ஜீவனத்திற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு சில நேரம் சங்கடங்கள் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டியவர்கள் மாற்றங்கள் உண்டாக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தின் சூழலை உணர வேண்டும். மூத்த அதிகாரிகளோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. குடும்ப நபர்களிடத்தில், தாயினுடைய உறவுகளிடத்தில் பொறுமை, நிதான போக்கோடு இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய சகல பிரச்சனைகள் குறைந்து வரும். உடல் நலத்திலும் கவனமாக இருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக்கி மறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சரவணபவ எனும் திருமந்திரம் அற்புதங்களை நிகழ்த்தும் மூலமந்திரத்தை பாராயணம் செய்தால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். நற்கதி அருள் புரிவார் முருகப்பெருமான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீரான போக்கு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை நிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் தெளிவான தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது விசேஷம். கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானம் தேவை. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது, அதோடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். பௌர்ணமி தினம் என்பதால் துர்க்கை அம்மன் வழிபாடு மிக விசேஷமானது. நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் காட்டாதீர்கள்.
இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி தினம் பங்குனி பௌர்ணமி. மிக விசேஷமான நாள், ஸ்திர நாள் சனிக்கிழமை என்பது. ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். தொடர்ந்து செய்து வர, அதிலும் லக்ஷ்மி கணபதி வழிபாடு மிகவே நல்லது. தொடர்ந்து ஒவ்வொரு விஷயம் தொடங்குவதற்கு முன்னர் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிதறுக்காய் உடைத்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். மிக தீர்க்கமாக நடக்கும். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவே அமையும். ஏற்றங்கள் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். வருமானம் நல்ல விதமாக வரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டில் இருப்பவர்களால் மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தைகளால் நல்லதொரு சூழ்நிலைகள் அமையும். பெருமை மிகு நபர்களாக இருப்பீர்கள். வெளிப்படையான தன்மைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடும். எதை செய்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வதால் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்கு வரவேற்பு கிடைக்கும். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாளாகும். லாபத்தில் சந்திர பகவானோடு கேத்து பகவான் இருப்பதால் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்க பாருங்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். பெருந்தன்மையான நிலையில் இருப்பீர்கள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்லதொரு மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தீர்க்கமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். வீட்டில் தன லாபமும் மகிழ்ச்சியும் பணப்புழக்கம் ஏற்படும் நாள். தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். தனம், தானியம் அபிவிருத்தி உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் பெற ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீ சத்யநாராயணரை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நிலை உயரும். லாபம் பெறுவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த சனிக்கிழமை தினத்தில் வழிபட செல்வம், செல்வாக்கு பிறக்கும். தன லாபங்கள் விருத்தி அடையும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜைகளை விரதங்கள் இருந்து தம்பதிகளாக அனுஷ்டிக்கும் பொழுது லாபம் மேம்படும். பூரணமான சுக போகத்தை பெறுவீர்கள். குபேர சம்பத்து அதிகரிக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். சக நபர்களுடைய ஆதரவு சித்திக்கும். இந்த நாள் மன நிறைவு, திருப்தி, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி தினம். இந்த நாள் நவகிரக வழிபாடோடு எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி நந்தியம் பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள்.
குரு கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக்க சித்திக்க சித்தர்கள் வழிபாடு, மகான்கள், யோகிகள், ஞானிகள், ஜீவ சமாதி வழிபாடு மிக மிக நல்லது. கூடுமான வரையில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் விசேஷம். குரு மகா சன்னிதானங்களுக்கு அதிஷ்டானங்களுக்கு சென்று வருவது நல்லது. காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ 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 மகா பெரியவா சுவாமிகளை தரிசித்து அவருடைய திருவடிகளை தரிசனம் செய்து வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் அனுகூலமாகும். கர்ம வினைகள் தீரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பலத்தை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான் அஷ்டமாதிபதியோடு ஸ்ரீ கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக நுணுக்கமாக எச்சரிக்கையாக அடியெடுத்து வைக்க வேண்டும். கூட்டாளிகளோடு பேசுகிறீர்கள் என்றால் அந்த விஷயத்தை தவிர்த்து விடுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கையெழுத்திடுவது, மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதனை சனிக்கிழமை தினத்திலோ அல்லது சந்திர பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. புதியதொரு வழிமுறைகளை பற்றி எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ராசிக்கு 2ஆம் வீடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகரத்தின் அதிபதியானவர் 3ஆம் வீட்டில் முயற்சி பாவகத்தில் இருக்கிறார். எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மெல்ல மெல்ல அகலும். பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் முயற்சிகளை எடுப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல்கள் உண்டாகும். கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, உடல் நிலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஆடை தானம் செய்வது மிகவுமே நல்லது. வினைகள் தீர ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் வைத்து படைப்பது நல்லது. மன அமைப்பு உங்களுக்கு சீராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் சில ஒத்துழைப்புகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. புதிய வழி கிடைக்கும். நல்ல யோஜனைகள் உண்டாக்கலாம். குழப்பங்கள் தீர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சங்கடங்கள் விலகும். சில பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து நிவர்த்தி அடைவீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. ஒத்துழைப்பு கிடைக்கும். பாசம் வெளிப்படும். புரிதல்கள் உண்டாக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவர். ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி தினம். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையவும், வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு செல்லவும் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வழிபாடு முறைகளையும் சில ரகசிய சூக்ஷமங்களையும் பின்பற்றினாலே போதும். பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் செய்தாலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் மன நிறைவு, ஆனந்தம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை அனைத்தும் மேம்படும். இந்த நாளில் முக்கியமாக மகர ராசி அன்பர்களே,
தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். அரசு சார்ந்த வழியில் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமானாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சில பூசல் உண்டாக்கும், அதாவது வாக்குவாதங்கள் வரும். சின்ன சின்ன சலிப்புத்தன்மை இருக்கும், எரிச்சல் அடைவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக இருங்கள், யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான விஷயங்களை புகுத்த வேண்டாம். ஒப்பந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு வேலைகள் சற்று தாமதமே. சில வேலைகள் உங்களுக்கு சில நேரங்கள் கழித்துதான் நடக்கும். அதுவரையில் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். மாணவர்கள் படிப்பு நிலையில் உயர்வு ஏற்பட வித்தைகளை மிக சீராக கற்றுக்கொள்ள பயிற்சி எடுக்க வேண்டும். படிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள், துரிதப்படுத்துங்கள். கடல் நீராடுவது, ஆறு நதிகளில் நீராடினால் முக்கிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். இருந்தாலும் மிக கவனமாக இருங்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம், வீண் சண்டைகள் ஏற்படலாம், பயனற்ற விவாதமாக கூட இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்புகள் காதலர்களுக்கிடையே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பொறுமை, நிதான போக்கு அவசியம். பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதம் ஏற்படும். விழிப்புணர்வு தேவை. செலவுகள் கண்காணிப்பது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி தினம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான சனீஸ்வர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் குடும்பத்திற்காக மிக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய நிலை உண்டு. மகிழ்ச்சியான சூழல் அமையும். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும். புதுமையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற துணிவோடு இருப்பீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். வியாபாரத்தின் மீது சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதன்படி அந்த வழி நடக்கும்போது வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல லாபகரமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சனீஸ்வர பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிக சிறப்பான ஒன்று. பௌர்ணமி நாள் நதிகளிலோ தீர்த்த கரைகளிலோ ஸ்நானம் செய்வது மிக அவசியம். வழிபாடு முறைகள், விசேஷ தன்மைகள் என்ன என்பது பற்றி சில ரகசிய சூக்ஷமங்களை உங்களுக்காக இன்றைய பஞ்சாங்கத்தினுடைய பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் கேட்டு முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் வழியே செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகலாம்.
தொழிலில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும். தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிட்டும். வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்கிற துணிப்போடு ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற மனநிலையிலேயே இருப்பீர்கள். மன அமைதி நிறைந்த நாள். தெய்வீக சக்தி உங்களுக்குள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மன நிறைவையும் அமைதியையும் மன சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். தெய்வீக தன்மை உள்ளவர்களாகவே இருப்பீர்கள். இதனால் லாபம் உண்டு. பணப்புழக்கம் மன நிறைவை தரும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். காதலர்களுக்கு மன சந்தோஷம் பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். நினைத்தது நடக்கும். மன நிறைவாக உணர்வீர்கள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கும். தைரியம் உண்டாகும். மகிழ்வாக இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். அனுகூலம் பிறக்கும். ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் பௌர்ணமி தினம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி மிகுந்த விசேஷமான நாள். மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும். பிரபல மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமை நிலையை அடைவீர்கள். நல்லதொரு தகுதி வாய்ந்தவர்களாக மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய நிலையும், நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு தகுந்தாற்போல் அங்கீகாரமும் பாராட்டுகளும் அதிக அளவில் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலையாட்களிடத்தில் ஆதரவு பெருகும். வியாபாரத்தை ஒரே கண்ணாக முழு மூச்சாக இருந்து வேலைகளை முடிப்பீர்கள். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும். நல்லிணக்கம் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு வழி நடப்பார்கள். உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். எதிர்பார்த்த துறை கைக்கு வந்து சேரும். மிகுந்த புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் கூடுதலாக இருப்பதால் வியாபாரத்தை மிக அழகாக செய்து வருவீர்கள். எண்ணியபடி விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களிடத்தில் வாடிக்கையாக வரக்கூடிய நிலையும் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய இடத்தை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டு. ஒற்றுமை அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் மன மகிழ்ச்சி நிறைந்ததாகவே காணப்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மன அமைப்பு சீராக இருக்கும். பாசம் நிறைந்த நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு பெருகும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில். இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகளால் அனுகூலம் உண்டு. நன்மைகளை பெருமளவு இந்த நாள் பெறுவீர்கள்.
வருமானம் உங்களுக்கு தகுந்தாற்போல் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவதால் நினைத்ததை அடைவீர்கள். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சூக்ஷ்ம ரகசியங்களை புரிந்து கொண்டு அதன்படியே செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் உயர்வு, ப்ரமோஷன், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, தன லாபம், வருமானம் பெருகுதல், அங்கீகாரம், இப்படி ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள். மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை ரிப்பீட். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். மன நிம்மதி உண்டாகும். வருமானம் பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். நெருக்கடிகள் நீங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கைக்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.